சாலமோனின் ஞானம் 2வது அதிகாரம் முதல் வசனம் மீண்டும் 12 24 உள்ள இறைவசனங்கள். அதில் மிகச் சிறப்பாக 23, 24. கடவுள் மனிதர்களை அடியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பில் சாயலை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது, அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளார். கடவுள் மனிதனை அழியாமைக்கு தொடக்கம் 1:27 தன்னுடைய சாயலாகவும் பாவனையாக தெய்வீக சாயலாக ஆனந்தமாக படைத்தார். அந்த அவருடைய சாயல் என்ன? நிறைவான சாயல், தெய்வீக சாயல் அவர்களை படைத்தார். அது அழியாத இயல்பு. ஆகவே மனிதன் அந்த இயல்பை அழித்துக் கொள்ள அவரை விட்டு பிரிந்தாலும் கூட இது அவனுக்காக அதே இயல்பிலே, அந்த மனித இயல்பிலேயே காரணம். அடுத்து சொல்வது அழகை பொறாமையால் சாவு நுழைந்தது. எப்படியாவது மனிதனை சாகடிக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய செயல்பாடு. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? அந்த மனித இயல்பை ஏற்று சாவாதை சந்தித்து சாவுக்கு ஒரு முடிவு கட்டி சாவிலிருந்து வாழ்வுக்கு நம்மை அழைத்து சென்று அவருடைய இயல்பிலே என்றும் அழியாத வாழ்வு பெற நமக்கு வழக்கு செய்திருக்கிறார். மோசே பாம்பை பால்வனத்தை உயர்த்த போல் மாடிபடம் உயர்த்தப்பட்டார், சிலுவையில் உயர்த்தப்பட்டார், சாவிலும் உயர்த்தப்பட்டார், விலகம் உயர்த்தப்பட்டு அவர் என்ன செய்தார் என்றால் சொந்த இயல்பையை நமக்கு கையளித்து நமக்கு வாழ்வு தந்திருக்கிறார். ஆண்டவரே, அழியாத இயல்பை, அழிவுக்குரிய இந்த உடல் அழியாமையும் சாவுக்குரிய இந்த ஒரு சாகம் அழிந்து கொள்ளும் போது சாவியும் வெற்றி இங்கே, சாவியும் கொடுக்க இங்கே, பாவம் தானே சாவினை கொடுக்கும். பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டம். பாவத்தையும் சாபத்தை எல்லாம் தன் மீது பரிகாரம் செய்து தீர்த்து விட்டதினாலே நாங்கள் அனைவரும் வாழ்வு பெற்றிருக்கிறோம். நாங்கள் சாவி சார்ந்தவர்களாகவும் வாழ்வு தருகிற இறைவனாகியும் இடத்திலே எங்களை அர்ப்பணித்து வாழ உதவி செய்யும். நல்ல